கெட்டவைகளை பார்த்தால் யாருக்குமே கோபம் தான் வரும். அதற்காக அவரை கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி இல்ல. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம கோபமா தான் பேசுவோம். சோ அததான் அண்ணாமலை செய்கிறாரே ஒழிய தமிழக பாஜக தலைவர் அந்த இடத்துல மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அது நடக்குமா நடக்காதா? இது இந்த பிரேமலதா அவர்கள் உறுதியாக சொல்கிறேன், அவர் என்டிஏ கூட்டணியை விட்டு திமுக கூட்டணி போக மாட்டார். எனக்கு அதனுடைய உள் விஷயங்கள் எனக்கு நன்றாக தெரியும். ஜெயிலுக்கு போனாரு, அப்புறம் அவர் வெளியில வந்தோடனே அவருக்கு அந்த பதவி அப்படியே பாதுகாத்து வச்சிருந்து ஸ்டாலின் அவருக்கே கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? சார், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது எப்படி சார் இருக்கு? இது உங்களுக்கு தெரியாதே இல்லை. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலைகள். நாங்க தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சட்டிலான ஒரு தலைவரா பார்த்திருக்கோம். ரொம்ப சாதாரணமா வாங்க போங்க அண்ணா என்னங்கண்ணா அப்படின்னு ஒரு இயல்பான ஒரு தலைவரா பார்த்திருக்கோம். திடீர்னு ரொம்ப ஆக்ரோஷமா கோவப்படுற ஒரு தலைவராகவும் அடிக்கடி நாங்க இப்ப பாக்குறோம். அந்த கோபங்கள்ல வார்த்தைகள் கொஞ்சம் வேகமா பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இங்கு எந்த மாதிரியான அண்ணாமலை இங்க தமிழகத்துக்கு தேவைப்படுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சகோதரர், தமிழகத்தினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்பானவர், மிகவும் மரியாதை தெரிந்தவர். அது நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்கும் எல்லாரும் பண்ண வேண்டியதுதான். ஆனால் அதே சமயத்தில் அரசியல் என்று வரும்போது அதிரடியாக செயல்பட்டு தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் ஊழல்வாதிகள், இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் நேர்மையானவர்கள் அல்ல. ஒரு நல்ல மனுஷன் நல்ல விதமா பேசலாம், ஒரு ஊழல்வாதிகிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? அதுக்காக அவர் தவறாக எங்கேயும் பேசவில்லை, தவறாக ஒரு வார்த்தை கூட எங்கேயும் பேசியதில்லை. அப்கோர்ஸ் உங்களுக்கு உங்க மனசுல நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தவங்க பண்ற தவறுகளை பார்த்து கொஞ்சம் எமோஷனலாவும் அதே சமயத்துல கொஞ்சம் உறக்கமும் சொல்லுவோம். அதைத்தான் அவர் செய்கிறார். அது தேவை கூட. அறச்சீற்றமா சொல்றீங்க? ஆமா, அதாவது இது கோபம் அல்ல, அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். நம்ம கிட்ட நம்ம ஒரு ஒரு ஆள் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த அடிக்கிற பையன் நம்ம போய் அன்பாவா பேச முடியும்? கெட்டவைகளை பார்த்தால் யாருக்குமே கோபம் தான் வரும். அதற்காக அவரை கெட்ட வார்த்தையில திட்டுற மாதிரி இல்ல. ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம கோபமா தான் பேசுவோம். சோ அததான் அண்ணாமலை செய்கிறாரே ஒழிய அவர் செய்கின்ற அவர் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், அவர் நடத்தும் ஒவ்வொரு போராட்டமும் இந்த தமிழ்நாட்டிற்கு தேவை. இந்த திமுகவினுடைய அராஜக ஆட்சியை, ஊழல் ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் என்றால் அவர் செய்கின்ற அரசியல் கண்டினியூ ஆக வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. சார், நீங்க கண்டினியூ ஆகணும்னு சொல்றீங்க. ஆனா சிறிது காலத்துக்கு முன்பு இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பேச்சா இருந்துச்சு, தமிழக பாஜக தலைவர் அந்த இடத்துல மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அது நடக்குமா நடக்காதா? இது இந்த கேள்வி எதிரி கட்சிகளால் புனையப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும், தமிழகத்துடைய மக்களும் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக அடுத்த தேர்தலை நல்லபடியாக சந்திக்கப்பட வேண்டும் என்றால் அண்ணாமலையால் தான் சந்திக்க முடியும். இந்த தேர்தலை அவர் தொடர வேண்டும் என்பதை தான் விரும்புகிறார்களே ஒழிய அவரை மாற்ற வேண்டும் என்று யாரும் எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை. சார், தமிழகத்தில் கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கு. 2024 கூட பாஜக அந்த என்டிஏ கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறாமல் இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 10-15 இடங்களை தக்க வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. இப்போ 2026 கூட்டணிக்காக நீங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்குமே, பண்ணுவீங்களா? 2024 நடந்து முடிந்த கதை, அதை பத்தி இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். அதற்காக நாங்கள் எங்கள் மனநிலையை ஒத்த கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைப்பது எங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை அமைத்து வருகின்ற 2026 தேர்தலிலே திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. சார், இப்போ இருக்கிற என்டிஏ கூட்டணி அப்படியே இன்டாக்டா இருக்காங்களா, இல்ல இதுல ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கலாமா சார்? ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற என்டிஏ கூட்டணி பிஎம்கே ஆகட்டும், தேமுதிக ஆகட்டும், இது நம்ம வாசனுடைய கட்சி ஆகட்டும், தேமுதிக நம்ம கிட்ட இல்லையே சார். தேமுதிக இல்ல இருக்காங்க. இன்னும் கூட்டணி ஃபைனலா விலகல இல்ல. அவங்க கூட்டணி பண்ண போறதாக நியூஸ் பார்த்திருக்கோம். டிஎம்கே கூட கூட்டணி போறதாக நியூஸ் தான் ஒரு அவங்க சொல்லவே கிடையாது இது வரைக்கும். ஆனா நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் மதிப்பிற்குரிய தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் உறுதியாக சொல்கிறேன்,
அவர் என்டிஏ கூட்டணியை விட்டு திமுக கூட்டணி போக மாட்டார். எனக்கு அதனுடைய உள் விஷயங்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவர் மோடியின் மேல் வைத்திருக்கும் அன்பானது அவர் கண்டிப்பாக தேமுதிக என்ற கட்சியானது என்டிஏவுடன் தான் இருக்கிறது, இருக்கும். அதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில தமிழகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்துல கடன் சுமை தான் அதிகமா இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அப்படின்னு சொன்னாரு அப்போதைய எதிர்கட்சி தலைவராக ஆக்டிவாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்போ முதலமைச்சர் ஆன பிறகு 4 வருடங்கள் முடிவடையும் தருவாயில் கிட்டத்தட்ட அந்த கடன் 9 லட்சம் கோடிக்கு மேல அப்படியே அதிகமாகி நிக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? எதனால இந்த கடன் அதிகமா இருக்கு சார்? இந்த திமுகவுடைய தலைவர்களுக்கே பழக்கம். அவங்க இருக்கும்போது எது செய்தாலும் சரியாக செய்கிறோம் என்று சொல்வார்கள். அதே இது எதிர்கட்சி ஆயிட்டா ஆட்சியில் இருப்பவர்கள் தவறாக செய்கிறார்கள் என்று சொல்வார்கள். மதிப்பிற்குரிய எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது, அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது 4 லட்சம் கோடி என்னமோ இருந்ததுங்க. இப்ப அதே 9 லட்சம் கோடி ஆயிருக்கு. இதற்கு காரணம் சென்ற தேர்தலிலே, சட்டசபை தேர்தலிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் தான். எல்லாம் ஃப்ரீபீஸ் சொல்லுவோமே, இலவசங்கள். அதனால் அவர்கள் கடன் மேல கடன் வாங்கி இன்று இவ்வளவு பெரிய ஒரு தொகை 9 லட்சம் கோடி நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கிறது என்று சொல்வது என்பது நாட்டிற்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டிற்கும் நல்லதல்ல. அதை பத்தி என்ன சொல்வது? நம்மளுக்கு இது பெரிய ஒரு பேரிடியை தரப்போகிறது என்பது இன்று பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறதே அவர்கிட்ட பைசா ரூபாய் இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே வரும் இதை தொடர்ந்தால் என்பதுதான் எனது கருத்து. சார், டாஸ்மாகில் நடக்கும் ஊழலுக்கு எதிராக அதை முன்னிறுத்திய போராட்டம். அப்ப பாஜக ஆளும் மாநிலங்கள்ல டாஸ்மாகே இல்லையா? இருக்குமா? இருக்கு. எல்லா ஸ்டேட்ல ஆல்மோஸ்ட் இருக்கு. குஜராத்ல இல்ல. ஆனா அங்கெல்லாம் ஒரு சரியான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ செய்யப்படுகிறது. ஒரு நேர்மையான முறையில் அங்கே விற்கப்படுகிறது. இங்கே இவர்கள் செய்யும்போது இவங்க தமிழ்நாட்டுல மாதிரி ஒரு ஊழல் வேற எங்கேயுமே கிடையாது. எந்த நாட்டிலுமே கிடையாது. இந்தியாவை விட்டுருங்க, எந்த நாட்டிலுமே தமிழ்நாட்டில் இருக்க ஊழல் மாதிரி எங்கேயுமே கிடையாது. ஒரு 1000 கோடிக்கு மேலதான் இருக்கு. இது 1000 கோடின்னு சொல்றோம். பட் இது இன்னும் தீவிரமாக விசாரித்தால் இது 1000 கோடிக்கு மேலாகத்தான் இருக்கும். இதை இன்னும் தீர விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்திருக்கும் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு அவர் முதல்ல ஜெயிலுக்கு போனாரு. அப்புறம் அவரு வெளியில வந்தோடனே அவருக்கு அந்த பதவி அப்படியே பாதுகாத்து வச்சிருந்து ஸ்டாலின் அவருக்கே கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஏன்னா அவர் கப்பம் கட்டுறாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறார் என்பதைத்தான் தெளிவாக செய்கிறது. இந்த டாஸ்மாக் ஊழலிலே எல்லாம் பைசா சம்பாதித்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் கப்பம் கட்டுகிறார் என்பதுதான் இது தெளிவாகிறது. ஆகையினால் திமுகவுடைய தலைவர் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் தீர சிபிஐ மூலம் விசாரிக்க வேண்டும் என்றது என்னுடைய மத்திய அரசிற்கு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். சார், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இது எப்படி சார் இருக்கு? இது உங்களுக்கு தெரியாதே இல்லை. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலைகள். ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்ல போனா விட மாட்டேன்றாங்க சிறுமிகளை. காலேஜ்ல போனாலும் கற்பழிப்பு, ரோட்ல போனா கற்பழிப்பு, வீட்டுல போனாலும் கற்பழிப்பு. எங்கு பார்த்தாலும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு. குத்து வெட்டு எங்க போனாலும் நீங்க இந்த இது ஒன்றே போதுமே சாட்சி. சார், ஒரே ஒரு சட்டம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். ஆனா இப்போ கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல சார், அவங்க சொல்ற மாதிரி முன்னாடி எல்லாம் இந்த கேஸ் கூட வராது. இப்பதான் உடனே ஃபைல் பண்ணிடுறாங்கல்ல எஃப்ஐஆர். இல்ல, ஃபைல் பண்ண போதுமா? யார் சொல்லியாச்சு கேஸே ஃபைல் பண்றது இல்லைன்ட்டு? இப்ப நடக்குது, ஃபைல் பண்றாங்க. முதல்ல நடக்கல. எங்கேயாவது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது சகஜம்தான். ஆனா இந்த 4 வருடங்களிலே பெண்களுடைய பாதுகாப்பு என்பது 100% இல்லை. எங்கு பார்த்தாலும் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். சிறுமிகளை, விதவைகளை, வயசானவங்களை, இதைத்தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த அரசு தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அதை இந்த 2026 தேர்தலிலே மக்கள் இந்த திமுக
ஆட்சியை தூக்கி எறியவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. சார், நீங்க 2026ல திமுகவை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு பெரிய போர்ப்படை தளபதியாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை முன்னிறுத்துறீங்க, புரியுது. ஆனா ஒரே ஒரு அண்ணாமலை மட்டும் போதுமா சார் உங்களுக்கு? ஒரு அண்ணாமலை இல்லை, ஊருக்கு ஒரு அண்ணாமலை உருவாக வேண்டும். உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். தக்க நேரத்தில் அவர்கள் வெளியே வருவார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதில் அவர்கள் பங்கு அதிகமாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்தீங்க. இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றிமா, வணக்கம்.